சார் இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் சிஸ்டருடைய பாப்பாவுக்கு திடீர்னு வந்து இயரிங் லாஸ் இருக்குன்ட்டு வந்து அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப நாளாக அந்த இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ அவங்க அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இயரிங் இஷ்யூ இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும்? நிறைய ஃபேமிலியில் வந்து இதை பார்க்குறதே இல்லை. ஏன்னா குழந்தை எப்பயும் அம்மாவோடயே இருக்கும். குழந்தை வந்து சிரிச்சிட்டு இருக்கும், நம்ம அவங்கள பார்த்தே பேசுகிறோம், எல்லாரும் பக்கத்தில் போய் இது பண்ணோன்னே குழந்தை நல்லா ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால என் குழந்தைக்கு காது கேட்குதுன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. காது குழந்தை கேட்கலைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து உள்ள குழந்தை தூக்குனா ஈவன் கதவை டோர் ஓப்பன் பண்ணி நீட்டாக பூனை மாதிரி நடந்து வருவோம். ஈவன் ஒரு சின்ன வந்து கால் சத்தத்திலே குழந்தை வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகி திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ குழந்தை வந்து மூமெண்ட்டே இல்லை, டோர் ஓப்பன் பண்ணுறோம், குழந்தைக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, கீழே ஏதாவது பாத்திரம் விழுகுது, ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை. ப்ளஸ் வந்து வேகமாக வந்து நம்ம எங்கேயாவது சிரிக்கிற பார்த்து குழந்தை டக்குன்னு தலையை திரும்ப, இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பீடியாட்ரிஷன் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. குழந்தை வந்து திரும்பவே இல்லை, கண்ணை இம்மையை இது பண்ணல, இல்லை சத்தம் கேட்டால் கை காலில் இது பண்ணி குழந்தை வந்து அழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸே இல்லைன்னா கண்டிப்பாக காது கேட்கலன்னு அர்த்தம். பட் சில இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில கொஞ்சம் காது கேட்டுட்ருக்கோம், அப்புறம் வந்து ஸ்லோவாக டிக்ரீஷன் ஆக சான்ஸ் இருக்குது, அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்பீச் டிலே வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். 1.5 இயர்ஸில் ஸ்பீச்சே டெவலப் ஆகலை, வெறும் அம்மா அப்பா மட்டும்தான் வருது, இல்லை வெறும் தாத்தா பாட்டி மட்டும்தான் வருது, வேறு ஒரு ஸ்பீச்சே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது குழந்தை அன்னெசரியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது, எந்த இடத்துல நிற்க முடியல, கண்ணோட ஐ கான்டாக்டே இல்லை, நம்ம சொல்கிறது எதையும் கவனிக்க மாட்டேங்குது, ரொம்ப கிராங்கியாக இருக்குன்னா இது இஸ் சைன் ஆஃப் ஆல்சோ ஹியரிங் லாஸ். இந்த மாதிரி வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். பட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ கவர்மெண்ட் ரூலே இருக்குது, இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேலேயே காது செக் பண்ணுற எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. அதனால் ஹியரிங் லாஸுங்கிறது அன்லெஸ் அதர்வைஸ் பேரண்ட்ஸ் அதை பற்றி ஒரே பண்ணலை, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லைன்னா தான் இதை கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.